السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை பிச்சை அல்லாஹு தஆலா நாம் கேட்காமலே நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் படைத்து மேலும் முஹ்சினாகவும் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த திருக்கலிமாவை விளங்குவதற்காக ஒரு காமிலான ஒரு ஷேக்குடைய சூரத்தில் அவனே முத்தஜல்லியாக வந்து நமக்கு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை படைப்பினங்களில் சிறந்த படைப்பாகிய இந்த மனித இனத்தில் நம்மளை படைத்திருக்கிறான். அதன் அடிப்படையில் நம்மை அல்லாஹு தஆலா படைத்த அந்த நோக்கத்தை நாம் விளங்கி அறிந்து நாம் செயல்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சென்ற வாரம் அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல்ல கோபம்னா என்ன என்பதாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பொறாமையை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அன்பானவர்களே, அந்த கோபம் அது எதிலிருந்து வரக்கூடியது என்று சொன்னால் ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடியது. ஷைத்தானின் புறத்திலிருந்து அந்த கோபம் என்பது உண்டாகக்கூடியது. அந்த கோபம் வரும் பொழுது நமது உடலில் ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்தும், அதாவது உடம்புல ஒரு ஹீட் ஏற்படும். ஏன்? ஷைத்தான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மருந்தாக அப்பொழுது நீங்கள் தண்ணீர் குடியுங்கள், எப்படி நெருப்பை அந்த தண்ணீர் அணைத்து விடுமோ அதே போன்று உங்களுடைய கோபத்தை அது தணித்து விடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அதே போன்றுதான் இந்த பொறாமையும். எப்படி மனிதர்களுக்கு வெளிப்படையில உடல்ல நோய்கள் வருதா இல்லையா, தலைவலி, காய்ச்சல், இவ்வாறாக சில பல நோய்கள் வந்து அந்த மனிதனை சோதனைக்கு உள்ளாக்குவதை போன்று இது உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு நோய். அந்த பொறாமை என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதன் காரணமாக இவன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவனுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விடுகிறது. மேலும் அல்லாஹ் ரசூலை அடையக்கூடிய பாதையில் நாம் தடை ஏற்பட்டு விடுகிறது. அன்பானவர்கள், அப்ப அதே போன்றுதான் நாம் எப்படி இந்த கோபத்தை விட்டு அல்லாஹ்வும் ரசூலும் நம்மை தடுக்கிறார்களோ, எந்த விஷயத்தில் கோபப்படணுமோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுக்காக இந்த கோபப்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இந்த பொறாமை, அதை பற்றி சொல்லும் பொழுது அந்த பொறாமை என்ன பண்ணும், அந்த மனிதனுடைய வாழ்க்கை, அந்த ஈமானை என்ன அழித்து விடும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப பொறாமை என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு அவன் புறத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை, ஆஹா அது எனக்கு கிடைக்காம ஆகிவிட்டதே, ஆஹா அது எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்பதாக சொல்லி ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்படுதா இல்லையா? எந்த அளவுக்கு சொன்னா, இப்ப என்ன பண்ணுவாங்க மக்கள், என்ன பண்ணுவாங்க, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது என்பதா சொல்லி என்ன பண்ணுவான், அவன் வச்சிருந்தா அதை உடச்சு விட்டுறது, வச்சிருந்தா அது இல்லாமல் ஆக்கிடுவது. இவ்வாறாக எனது செயல்படக்கூடிய அந்த வெறுப்பு உணர்ச்சிக்கு தான் என்ன பண்ணுவாங்க, பொறாமை என்பதாக சொல்லி காட்டுவாங்க. சரியா? அப்ப அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறாங்க.
அதாவது அந்த பொறாமை என்ன பண்ணாங்க, அந்த ஒரு நெருப்புக்கு ஊமையாக என்ன பண்ணாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அல் ஹஸது யஅகுலுல் ஹஸனாத், அந்த பொறாமை என்பது உனது நற்காரியங்கள் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் சாப்பிட்டு விடும். கமா தஅகுலுன் நாருல் ஹதப், அந்த நெருப்பு விறகை சாப்பிடுவதை போல. எப்படி அடுப்புல கொண்டு போய் அந்த நெருப்பின் பக்கம் நம்ம விறகை வைத்தோம் என்று சொன்னால் அந்த விறகு கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து சாம்பலாகி ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறதா இல்லையா, அதே போன்று இந்த பொறாமை வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய நற்காரியங்கள் நல்லமல்கள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடும் அன்பானவர்களே. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் கத்தியத்தி, சதகா என்பது உங்களுடைய பாவங்களை அழித்து விடும். கமா துத்ஃபிஉல் மாஉன் நார், தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்குமோ அதே போன்று இந்த சதகா உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய தவறுகள் அனைத்தையும் அழித்து விடுகிறது. அஸ்ஸலாத்து நூருல் முஃமினீன், தொழுகை என்பது அந்த முஃமினுடைய நூர், அந்த ஜோதி ஒளிமயமானதாக இருக்கும். அஸ்ஸியாம் ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயமாக இருக்கும் என்பதாக அந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து முடிக்கிறார்கள். அப்ப நமக்கு இங்கே என்ன நோக்கம் என்று பார்த்தால், எப்படி அந்த விறகை நெருப்பு பரிபூர்ணமாக ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக ஆக்கி விடுகிறதோ அதே போன்று அந்த பொறாமை அந்த நபருடைய நன்மையான விஷயங்கள் அனைத்தையும் அழித்து விடுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வாறாக சொல்லிக் கொண்டு வரும்பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா ததமன்னௌ மா ஃபல்லல்லாஹு பி பஅலுக்கும் அலா பஅலின், அல்லாஹ் தஆலா எப்பவுமே என்ன பண்ணுவான், சிலரை விட சிலரை அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தி தான் வச்சிருப்பான். இப்ப நான் இருக்கிறேன், என்னை விட பெரிய நபர்கள் இத்தனை நபர் இருப்பாங்க, என்னை விட அந்தஸ்தில் எத்தனை நபர்கள் இருக்கதான் செய்வாங்க. அப்ப என்னை விட கீழே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, சிலர் இருக்கதான் செய்வாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சிலரை விட மற்றும் என்னது சிலரை அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தி உள்ளான். அவர்கள் என்னது நீங்கள் பேராசை கொள்ளுகிறீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மக்களை பார்த்து கேட்கிறான். அப்ப நம்மை விட பெரிய நபர்கள் ஆகியிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அது மட்டுமின்றி யாருடைய விஷயத்தில் நாம் பொறாமை கொள்ளலாம் என்று பார்த்தால் அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலையும் நீ பொறாமை கொள்ளாதே, இரண்டு விஷயங்களில் நீ பொறாமைப்படலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், லா தஹாசுது இல்லா ஃபீ இஸ்னத்தைனி, சரியா, இரண்டு விஷயங்களிலே தவிர நீ பொறாமை கொள்ளாதே. அப்ப பொறாமை அறவே கொள்ளவே கூடாது. ஆனால் இந்த இரண்டு விஷயங்களை என்ன பண்ணலாம், நீ பொறாமை கொண்டு கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தருகிறார்கள். ஒன்னு என்ன, ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் குர்ஆன, ஒரு நபருக்கு அல்லாஹ் தஆலா அந்த வேதனுடைய அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆனுடைய இல்ம அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த நபரை பார்த்து என்ன பண்ணலாம், நாம் பொறாமை கொள்ளலாம். அந்த நபர் என்ன பண்றாரு, அந்த குர்ஆனை வச்சு ஃபஹுவ யத்லுஹு ஆனா அல் லைலி வன் நஹாரி, இரவெல்லாம் என்ன பண்றாரு, இரவு பகலா என்ன பண்றாரு, அந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்கிறார். அந்த குர்ஆனை கொண்டு சட்ட திட்டங்களை பார்க்கிறார். அதை கொண்டு மற்ற மக்களுக்கு என்ன பண்றார், பிரயோஜனம் தரும்படியாக நடந்து கொள்கிறார். முழுக்க முழுக்க என்ன பண்ணாரு, அந்த குர்ஆனை கொண்டு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்கிறார். அந்த நபரை பார்த்து யா அல்லாஹ் எனக்கும் இவ்வாறாக இந்த குர்ஆனுடைய ஞானத்தை கொடுத்தாய் என்று சொன்னால் நானும் அதை சரியான முறையில் நான் பயன்படுத்துவேன் என்பதை என்ன பண்ணலாம், அந்த நபரை பார்த்து பொறாமை கொள்ளலாம் என்பதாக ஒரு நபர் சொன்னாங்க. மற்றொரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நபர் அதாவது வரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் தஆலா ஒரு நபருக்கு பொருள் என்ன பண்ணா, பொருளாதாரத்தில் என்ன பண்ணா, சொத்து பத்தில் என்ன பண்ணா கொடுத்திருக்கிறான். என்ன பண்ணா, யுன்ஃபிகுஹு ஃபி ஹக்கிஹி, அவர் சரியான முறையில் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. அந்த பொருள்கள் என்ன அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல பயன்படுத்துறாரு. எத்தனையோ மஸ்ஜித் கட்டுவதற்கும் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள் நற்காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்துறாரு. அப்ப அந்த விஷயத்துல என்ன பண்ணலாம், யா அல்லாஹ் எனக்கும் இவ்வாறு பொருளாதாரத்தை கொடுத்தா என்று சொன்னால், இந்த பொருள்களை கொடுத்தா என்று சொன்னால் அதை நானும் இவ்வாறு பயன்படுத்துவேன், அதை நானும் இவ்வாறு பயன்படுத்துகிறேன் என்பதை அவர் சொல்லி பொறாமை கொள்ளலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பண்ணாங்க, பொறாமை கொள்ளவே கூடாது என்பதாக கருத்தார்கள். இந்த இரண்டு விஷயத்தில், இரண்டு நபர்களை தவிர மற்ற எதிலுமே என்ன பண்ணக்கூடாது, பொறாமை என்பது வரவே கூடாது. அன்பானவர்களே, நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த பொறாமை எங்கிருந்து ஆரம்பித்தது என்று பார்த்தால் முதல்ல வானத்திலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சான். அதுக்கு முன்னாடி
நம்ம யாரு ஷைத்தான் இப்லீஸ் என்ன பண்ணார், மலக்குமார்களுக்கு அல்லிமுல் மலாயிக்கா, மலக்குமார்களுக்கெல்லாம் வந்து உஸ்தாதா இருந்தார். அப்ப எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே அவரோட செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு அனைத்து மலக்குமார்களை எல்லாரையும் அழைச்சு வந்து அல்லாஹ் என்ன பண்ணா, நீங்க சஜிதா செய்யுங்கள் என்பதா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா சொல்லி காமிச்சான். அப்ப யாரு சொன்னா, ஷைத்தான் என்ன பண்ணா, ஷைத்தான் சஜிதா செய்யல. காலமா மனஹக அல்லாஹ் தஜ்ஜுது இது அமர்த்துக, அதாவது நான் உன்னை சஜிதா செய்யும்படி ஏவி நீ செய்யாமல் உன்னை தடுத்தது எது என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா அந்த ஷைத்தானை கேட்ட பொழுது, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய சொல்லி என்ன பண்ணா ஏவினா. ஆனால் அந்த இப்லீஸ் என்ன பண்ணா சஜிதா செய்யாமல் தடுத்து நின்று விட்டான். அப்ப காலம் சொன்னா, ஆனா கைரும் மின்ஹு, நான் அவரை விட நான் சிறந்தவன், நான் அவங்களை விட என்னது நான் சிறந்தவன். கலக்குதனி மின் நார் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அங்க நான் தான் பெரியவன், நான் போய் அவங்களுக்கு சஜிதா செய்யணுமா என்பதாக தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த புகழ் மரியாதை அனைத்தும் மற்ற நபருக்கு கிடைக்கிறதே என்பதாக சொல்லி அங்கு அந்த பொறாமையின் காரணமாக அவன் சஜிதா செய்யாமல் தடுத்து விட்டான் அன்பானவர்களே. அப்ப அதனால என்னாச்சு, அந்த பொறாமையின் காரணமாக அவன் சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான், அல்லாஹ் தஆலாவுடைய விரோதியாக, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த லஅனத்துக்கு உண்டானவனாக அவன் ஆகிவிட்டான் அன்பானவர்களே. அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த பொறாமையின் காரணமாகத்தான் என்னது நாம் மேல வர முடியாம நம்முடைய சிரமங்கள் எத்தனையோ விஷயங்கள் என்னது நம்ம பின்தங்கி இருப்பதற்கு காரணம் என்ன, அந்த பொறாமை தான். அப்ப என்ன பண்றோம், எனக்கு கிடைக்கலன்னா அது யாருக்கும் கிடைக்க கூடாது என்பதால் சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு நபர் நல்ல நிலைமை வந்துட்டு இருக்கான், இவனை எப்படி நம்ம கீழே இழுத்து விடலாம், இவனை எப்படி ஒண்ணு நாம என்ன பண்ணலாம் ஆக்கலாம் என்பதாக எண்ணி அந்த நபர் என்னது ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது. இவ்வாறு இந்த குணங்கள் நம்மளுக்கு வரவே கூடாது என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இது அஹ்மத் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நீங்க சுவனவாசியை பார்க்கணுமா, நீங்க சுவனவாசியை பார்க்கணுமா, இப்ப சுவனவாசியிலிருந்து ஒரு நபர் உங்களிடம் வருவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது சொன்ன உடனே ஒரு நபர் வர்றார். திரும்ப அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் என்ன பண்றாங்க, சுவனவாசிகள் ஒரு நபர் என்ன பண்றாரு, இப்போ உங்க இடத்தில் வருவார் என்பதா சொல்றாங்க. பார்த்தா அதே நபர் மீண்டும் வராரு. இவ்வாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார்கள். அப்ப அந்த 3 முறையும் பார்த்தா அந்த ஒரே சஹாபி தான் என்ன பண்ணாங்க, 3 முறை வந்தாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா இவங்க என்ன ஸ்பெஷல் அமல் செய்றாங்க, இவங்க என்ன ஸ்பெஷல் அமல் செய்றாங்க என்பதாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று அந்த சஹாபியோட போய் என்ன பண்றாங்க, ஒரு 3 நாள் தங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. பார்த்தா எப்பவும் போல இவங்க தொழுற மாதிரி அவங்க தொழுறாங்க, இவங்க செய்யற இபாதத்துகள் போல அவங்களும் இபாதத் செய்யறாங்க, ஸ்பெஷலா இருந்தது எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க, 3 நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, வரும் பொழுது இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க சுவனவாசியிலிருந்து ஒரு நபர் உங்க இடத்தில் வருவார் என்பதா சொல்லும் பொழுது, அப்ப நீங்க தான் வந்தீங்க, அப்ப இதே போல 3 தடவை சொல்லும் போது நீங்க தான் வந்தீங்க, அதனாலதான் இந்த சுவனத்துக்கு செல்லக்கூடிய அமல் ஏதாவது ஸ்பெஷலா செய்றீங்களா என்று தெரிந்து கொண்டு நானும் அதை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக வேண்டிதான் உங்களோட வந்து தங்கி இருக்கிறேன் என்பதா சொல்லும் பொழுது, அப்படி ஸ்பெஷலான என்கிட்ட ஒண்ணும் இல்ல, அப்படி ஸ்பெஷலான என்னது விசேஷமாக நான் எந்த அமலும் செய்யல என்பதா சொல்லிட்டு என்ன பண்ண கடைசியா சொல்றாங்க, நான் என்ன சொல்லுன்னு சொன்னா, நான் அல்லாஹ் தஆலா யாருக்கு எந்த நன்மை கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் அவருக்காக வேண்டிய என்ன மாட்டேன் பொறாமை கொள்ள மாட்டேன். அப்ப அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப என்னது, நான் எந்த ஒரு ஸ்பெஷலான அமலும் என்கிட்ட இல்ல என்பதை சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணாங்க, அந்த சஹாபி சொல்லி காட்டுறாங்க, நான் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் தீங்கு இழைக்கும் எண்ணம் என்கிட்ட கிடையாது. ஏதாச்சும் ஒரு முஸ்லீம் இந்த முஸ்லீமுக்கு அப்படி செஞ்சிடலாம், இவரை இப்படி பண்ணிடலாம் என்பதாக எந்த ஒரு நபரை ஏதேனும் ஒரு தீங்கு இழைக்கக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது. அதே போல அல்லாஹ் தஆலா யாருக்காச்சும் ஏதேனும் ஒரு நன்மையை ஏதேனும் ஒரு வஸ்துவை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொன்னால் அதை பார்த்து நான் பொறாமை கொள்ள மாட்டேன் என்பதாக அந்த சஹாபி சொல்லி காமிச்சாங்க. அப்ப சொல்றாங்க, ஆஹா இதுதான் அந்த விஷயம் என்பதா என்ன பண்ணாங்க அந்த சஹாபி அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை சுவனவாசி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நபர் எப்படி இருக்கிறாங்க, எந்த முஸ்லிமான நபர்கள் மீதும் தவறான எண்ணங்கள் கொள்ளவில்லை.
அதே போல எந்த ஒரு நபர்கள் மீதும் ஒரு பொறாமை கொள்ளாமல் ஆகியிருந்தார்கள். அப்படியாப்பட்ட அந்த சஹாபியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாசி என்பதாக சொல்லி காமித்தார்கள். அப்ப நாமும் என்ன பண்ணணும், நம்மளை விட மற்ற சகோதரர்கள் வாழ்க்கையில முன்னேறி வர்றாங்களா, நம்ம என்கரேஜ் பண்ணி இன்னும் நல்லா படிங்க, நல்லா என்கரேஜ், இன்னும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுங்க, ரெண்டாவது ரேங்க் ஆயிட்டீங்க. அதே போல தொழில் துறைகள் ஒரு நம்பர் செய்யறாரா, ஆஹா எப்ப பார்த்தாலும் நம்ம ஆளுகள் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கடையை போட்டு நம்மளை பின்தங்கதாப்பா வைக்கிறாங்க என்பதா என்னது, அவர்கள் பக்கம் எந்த ஒரு குறையும் சொல்லாம அவர்கள் எந்த அளவு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை பின்தங்கவர்களாக ஆக்க விடாமல் முன்னேறி செல்ல வைக்க வேண்டும் என்பதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, அது மட்டுமில்ல, தபரானில வரக்கூடிய ஹதீஸ், லைஸ மின்னி து ஹஸதின், அதாவது இந்த பொறாமை உடையவன் என்னிலிருந்தும் இல்லை, வலா நமீமத்தின், இன்னும் இந்த புறம் பேசக்கூடியவன், புறம் பேசி தெரியக்கூடியவன் இருந்தது அவர்கள் நம்மிலிருந்தும் இல்லை, வலா அன மின்ஹு, நானும் அவர்களிலிருந்தும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். நாம் எல்லாரும் ரசூலுல்லாஹை நேசிக்கணும், ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும் என்பதா சொல்றோம். அப்ப இந்த பொறாமை குணம் இருப்பவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நானும் அவர்களிலிருந்தும் இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அப்ப நம்மகிட்ட இந்த குணம் இருக்குதா, அப்ப நம்மகிட்ட இந்த குணம் இருக்குதா என்பதாக பார்க்கணும். அப்ப நம்மகிட்ட இந்த குணம் இருந்தது என்று சொன்னால் அதை உடனே என்ன பண்ணணும், நாம் அதை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். ஏனென்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரம் மினல் ظنி இன்ன பஅதுல் ظنி இஸ்முன், அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு சொல்லி காட்டுறார், உங்களுடைய எண்ணங்களில் அதிகமான எண்ணங்கள் தவறான பாவமான எண்ணங்களாக இருக்கிறது, அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்மளால முடியாத ஒரு காரியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம சொல்லவே மாட்டான். அப்ப நம்மளால முடியாத ஒரு காரியத்தை சொல்ல மாட்டான். திரும்பவும் காலையில அந்த தாழ்த்து நேரத்தில் முதல் வாரத்துக்கு வர என்ன முதல் வாரத்தை வந்து சந்திச்சுட்டு வாங்க என்பதை சொன்னா நம்மளால போக முடியுமா? எல்லாரும் வீட்டில் ராக்கெட் செட் பண்ணி வச்சு போக முடியுமா? இதுல முதல் வாரத்துக்கு போகவே முடியாது. எல்லாம் நம்ம மேற்கு தாண்டி தான் போயிருக்காங்க தவிர முதல் வாரம் அவ்வளவு தூரம் இருக்கு. அப்ப நம்மளால முடியாத காரியத்தை அல்லாத ஒரு காலம் நமக்கு ஏவவே மாட்டான். தினமும் நைட் உட்காந்து ஒரு குர்ஆன் முடிச்சிருங்க, முடிக்க முடியுமா? டெய்லி ஒரு ஜுது ஓதுறதே பெரிய பாடா இருக்கு. அப்ப ஒரு குர்ஆன் ஓதணும்னு சொன்னா அது சிரமமான காரியம். அதனால அல்லாஹ் தஆலா மாட்டான், நம்மளால முடியாத காரியத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவ மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா இஜ்தனிபு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதா சொன்னா, அப்ப நிச்சயமாக நம்முடைய உள்ளத்துல வரக்கூடிய அந்த எண்ணங்களை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ள முடியும் என்பதுதான் தெரிய வருகிறது அன்பானவர்களே. அதே போல சர்க்கார் சொல்லுவாங்களா இல்லையா, அப்ப நம்முடைய உள்ளத்துல நம்ம வாட்ச்மேனா இருக்கணும். நம்ம எதை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது, இப்ப ஒரு மீது என்னது இது நினைப்பது சரியா தவறா என்பதாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆகா இப்ப இந்த நினைப்பு வருது, இது வந்து ஒரு தவறான சின்ன, அப்ப அதை விட்டு என்ன பண்ணும், நம்ம ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லி என்னது, அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணத்தை, தீய சிந்தனை, அந்த பொறாமை என்னது, அந்த ஹசதை விட்டு என்னது நாம் ஒதுங்க வேண்டும். அப்படி ஒதுங்கி கொண்டோம் என்று சொன்னால் அந்த இடத்துல அல்லாஹ் வந்துருவான். அந்த உள்ளம் அல்லாஹ் வாழக்கூடிய இல்லமாக ஆகிவிடும். அப்பொழுது அல்லாஹ் அங்கே வந்து விட்டார் என்று சொன்னால் அங்கிருந்து எந்த ஒரு தீய எண்ணமும் உண்டாகாது அன்பானவர்களே. அதைத்தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நற்குணங்களை உங்களிடத்தில் கொண்டு வாருங்கள். அந்த பொறாமை சிந்தனை, கோபம், பொறாமை இவைகளை விட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போலதான் அப்ப இரண்டு நபர்கள் மீது என்ன பண்ணலாம், பொறாமை கொள்ளலாம். யார் யார் என்று சொன்னால், குர்ஆனுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர்களும் இன்னும் அந்த பொருளை என்ன பண்ணாங்க, அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்து அதை நல்ல முறையில் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய இரண்டு நபர்களுடைய விஷயத்தில் நாம் பொறாமை கொள்ளலாம் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பவர்களே. அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே போலதான் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் எதெல்லாம் உருவானது என்றோ அது எல்லாமே என்னது, இவர் என்னை விட மேல போறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அதே போல என்னது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் இருந்தது அந்த பொறாமை. ஆகா தந்தை நம்ம மீது நேசம் வைக்காம அவர் மீதே முழுக்க முழுக்க பரிபூர்ணம் எல்லா நேசமும் அவர் பக்கமே போயிருது. அப்ப இவரை நம்ம அத்தா விட்டு பிரிச்சுட்டோம்னு சொன்னா அந்த நேசம் எல்லாம் நமக்கு வந்துடும் என்பதாவது என்ன பண்ணாங்க, அந்த தம்மியின் மீது உள்ள அந்த பொறாமையின் காரணமாக என்ன பண்ணாங்க, ஒரு சம்பவம் வரலாறு நம்ம படிச்சிருப்போம். கூட்டிட்டு போவாங்க, என்ன பண்ணுவாங்க, கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க, கேட்டா ஓனாய் கடிச்சு தின்றுச்சு அப்படின்னு சட்டையை மட்டும் கொடுப்பாங்க. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், ஒவ்வொரு செயலும் எதெல்லாம் எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் காரணமா உள்ளாச்சோ அது எல்லாமே என்னது, இந்த பொறாமையின் காரணமாகவும் உண்டாகி இருக்கிறது. அப்ப இந்த பொறாமை என்னது, நம்முடைய ஈமானை என்னது அழித்து விடுகிறது. அப்ப நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய நற்காரியங்கள் அமல்கள் அனைத்தும் வீணாக ஆக்கி விடுகிறது அன்பானவர்களே. அதே போலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள்
காபில் ஹாபில் அவங்களோட சம்பவம். அதுல என்ன பிரச்சனை, இந்த கொலை எங்க முதல்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா, அதாவது அப்ப என்ன சட்டம், இங்கிட்ட ஒரு ஆணு பெண்ணு, இங்கிட்ட ஒரு ஆணு பெண்ணு, இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, குழந்தைகள் பிறக்கும். அப்ப இவர்கள் கூட பிறந்த அந்த சகோதரிய அந்த ஆணுக்கும் அவர்கள் கூட பிறந்த சகோதரி இந்த ஆணுக்கு என்னது நிக்கா முடிச்சு வச்சிருவாங்க. அதுதான் சட்டம், அதுதான் அல்லாஹ் என்னது ஏற்படுத்தி கொடுத்த சட்டமா இருந்துச்சு. ஆனால் அப்ப என்னாச்சு, அந்த காபில் என்ன பண்ணாரு, காபிலுடைய தங்கச்சி என்ன பண்ணாரு, எனக்கு இந்த பிள்ளை வேணாம், அவங்க தான் அழகா இருக்காங்க என்பதா சொல்லி அதுல ஒரு பொறாம வந்ததின் காரணமா என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, அது எங்க போய் முடிஞ்சு கடைசியில கொலையில போய் என்ன முடிஞ்சிருச்சு. அப்ப இதே போலதான் எந்த ஒரு பதவி பட்டம் எதுவா இருந்தாலும் சரி, புகழ் எல்லாத்துக்குமே காரணம் என்ன, அவன் மீது வச்சிருக்கக்கூடிய பொறாமை. அந்த பொறாமையின் காரணமாகத்தான் என்ன ஆயிருது, அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் வீணாக ஆக்கிவிடுகிறது. அன்னைக்கு அந்த காபில் செய்ததின் காரணமா என்ன ஆயிடுச்சு, கொலையில போய் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அவர்களுடைய பாவம் எல்லாமே என்னது அங்கே போய் என்னது அவருக்கு போய் சேர்க்கிறது. அப்ப அதே போலதான் அந்த பொறாமை நம்முடைய ஈமான அழிச்சிரும், நம்முடைய நற்காரியங்களை அழிச்சிரும், நம்மகிட்ட வெளியாகக்கூடிய நற்குணங்கள் வெளிப்படையில நடிக்கிற மாதிரி இருக்கும். ஆஹா, அந்த நபரை நம்ம வாழ்க்கையில முன்னேறி போவாரு, அவர் முன்னாடி வந்தாருன்னா வாங்க நல்லா இருக்கீங்களா, வியாபாரம்ல மூஞ்சிக்கு முன்னாடி சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கும். அவர் போனதற்கு பிறகு என்ன ஆயிரும், ஆஹா இவனை எப்படியாச்சும் கீழே கொண்டு வந்துடணும் என்பதாக அந்த சிந்தனை என்ன ஆயிரும் நமக்கு வந்துவிடும். அன்பானவர்களே, அதுக்குதான் அல்லாஹ்வும் ரசூலும் நம்மளை எச்சரிக்கிறார்கள், இந்த பொறாமை கொள்ளாதப்பா, இந்த பொறாமை கொள்வதன் காரணமாக உன் வாழ்க்கை என்ன ஆயிரும் வீணாகிவிடும் என்பதாக சொல்லி நம்மை எச்சரிக்கிறார்கள். அன்பானவர்களே, அன்பாக சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த கோபத்தின் காரணமா அதனுடைய விளைவுகள் என்ன, அதே போல இந்த பொறாமையின் விளைவுகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். அப்ப அல்லாஹ் ரசூலும் எதையெல்லாம் தடுத்து இருக்கிறார்களோ அவைகளை நாம் தடுத்து கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னும் அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் ஏவினார்களோ அதை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சந்தேகமா இருப்பை விட்டு பேணிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.